திருப்பூரில் திமுகவை தேர்தலில் புறக்கணிக்க வலியுறுத்தி காங்கயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் பேசியது. திமுக 2021 தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு 83 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு விவசாயிகளுக்கு சம்பந்தமில்லாத 10 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு 73 வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் விவசாயிகளை புறக்கணித்திருக்கிறார். புறக்கணித்ததோடு மட்டுமல்ல, ஒரு சதுரடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்ன முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மேற்கு மண்டல விவசாய மாநாட்டில் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றார். அப்படி சொன்னவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 40 சிப்காட் திட்டங்களுக்கு 1,10,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அறிஞர் அண்ணா கோரிக்கை வைக்கப்பட்டு, காமராஜர் அவர்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டு, கலைஞர் அவர்களால் பட்டா கொடுக்கப்பட்ட இனாம் நிலங்கள், இவருக்கு சொந்தமான இனாம் நிலத்தை மட்டும் அமைச்சர் என்ன பண்றாரு, அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்கள் அவருக்கு சொந்தமான இனாம் நிலத்தை மட்டும் திருப்பூர்ல அவருக்கு உண்டான அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நெருக்கடி கொடுத்து பத்திரம் போட்டு பதிட்டு வந்துட்டார், கரை பண்ணிட்டார். ஆனா இந்த தொகுதியில 10,000 ஏக்கர் இனாம் நிலங்கள், 150 வருஷமா பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது, ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறாங்க. 30,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது குறித்து இவர் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. இங்கிருந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போன நாடாளுமன்ற தேர்தலின் போது துணை முதல்வர் கூப்பிட்டு வந்து தாராபுரத்தில் பேச வச்சார். பேச வச்சு நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொன்னார். எங்களையும் கூப்பிட்டு வாக்குறுதி கொடுத்தார். நிலைமை அதை விட மோசமாக இருக்கிறதோடைய ஒரு துளி கூட மேம்படவே இல்லை. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இனாம் நிலங்கள் முழுவதும் சொந்தமாக்கியாச்சு, குடியிருந்தவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃப் வாரியமும் இந்த அராஜகத்தை அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திமுக இந்த 2021-26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இனாம் நிலத்தை பூரா கோயில் நிலம்னு சொல்றாங்க. இனாம் நிலத்தை பறித்ததை மீட்டதைன்னு சொல்லி கோயில் நிலத்தை மீட்டதை சாதனையா கொண்டாடுறாங்க. விவசாயிடமிருந்து நிலத்தை அபகரித்ததை, நில உரிமை அபகரித்ததை சாதனையாக கொண்டாடுகிற ஒரே ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஒரே ஒரு கட்சி திமுக. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான செயலை இவர்கள் கடந்த 5 வருஷமா செய்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஐயா மூப்பை சாமிநாதன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, விவசாயிகள் போராட்டம் இந்த தொகுதியில் அதிகமா இருக்குன்னு சொல்லங்காட்டி விவசாயிகள் விளம்பரத்துக்காக போராடுறாங்கன்னு சொல்றாரு. என்ன ஒரு கேவலமான பேச்சு! இந்த பேச்சை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அப்ப இங்க எல்லாம் வந்து எந்த கால்நடையுமே எந்த நாயுமே வந்து கடிக்கல, வெறுநாய் கடிக்கல, ஆடுகள் சாகாம ஆட்டு பொம்மை கொண்டு போட்டு நாங்க போராடி இருக்கிறோம். இனாம் நிலத்திலாம் ஜீரோ வேல்யூ பண்ணவே இல்லை, நாங்களா வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிஏபி பூரா கடமடைக்கு பூரா தண்ணி வந்து ஆகா ஓக நெல் வச்சுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள், நாங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக விவசாயிகளை, அதுவும் காங்கேயம் தொகுதி விவசாயிகளை, சொந்த தொகுதி விவசாயிகளை சாமிநாதன் அவர்கள் மிக கடுமையாக கொச்சைப்படுத்தி இருக்கிறார். 2021 அமைச்சர் சாமிநாதன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, நான் ஜெயிச்சு வந்தேன்னா கீழ்பாவனில காங்கிரீட் போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்து எல்பிபி ஏரியாவில் பூரா ஓட்ட வாங்கினார். ஆனா காங்கிரீட் போடும் போது அந்த காங்கிரீட் போடுறதுக்கு ஆதரவா நின்றார். பதவிக்கு வந்தது மாறிட்டார், எம்எல்ஏ ஆனது மாறிட்டார், அமைச்சர் ஆனது மாறிட்டார். காங்கிரீட் போடுறதுக்கு ஆதரவா நிற்கிறார், போராடுற விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிறார். ஆக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு அதை துரோகம் செய்த அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கு எப்படி நாங்கள் வாக்களிப்போம் என்பது நாங்கள் கேட்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி பிரச்சனையாகட்டும் சரி, மாவட்ட பிரச்சனையாகட்டும் சரி, ஒரு மாவட்ட அமைச்சராக இருந்து கொண்டு இந்த மாவட்டத்துக்கு எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எதையுமே கொண்டு வராம 5 வருஷம் இவருக்கு தேவையானது மட்டும் போய் திமுக பார்த்து பார்த்து வாங்கிக்குவார். சொந்த கட்சிக்காரனை கண்டுக்க மாட்டாரு, தொகுதி மக்களை கண்டுக்க மாட்டாரு, விவசாயிகளை கண்டுக்க மாட்டாரு. எதை கேட்டாலும் பேச மாட்டாரு, எதை கேட்டாலும் பேச மாட்டாரு. அமைதியாவே உட்கார்ந்துட்டு 5 ஆண்டு காலம் இவர் மட்டும் செய்தித்துறை அமைச்சராக இருந்துட்டு மாவட்டத்துக்கு எந்த நன்மையுமே செய்யாத ஒரு அமைச்சர் எடுக்கிற அவப்பெயரை இவர் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அமராவதி. அமராவதியில வருஷத்துக்கு 4 முறை 5 முறை உபரிநீர் போகுது. இந்த காங்கேயம் தொகுதியை பாத்தீங்கன்னா, காங்கேயத்துக்கு தெற்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கம் வரைக்கும் எல்லாமே காஞ்சி கிடக்குது. அந்த உபரிநீரை கொண்டு வந்து அவனாசி எத்திக்கிட திட்டம் போல உபரிநீர் நிரப்பி ஏரிக்குள்ள நிரப்பி கொடுக்குன்னு சொல்லி கேட்டான், கோரிக்கை வச்சான். என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, நொய்யில் இருந்து ஒரு சாக்கடை தண்ணி எடுத்துக்கொண்டு ஏரி குளங்கள்ல விடுறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல்! யோசிச்சு பாருங்க. கறிக்கோழி பண்ண விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் போராடுறாங்க. இதே அரசாங்கம் பொய் வழக்கு போடு. இதுக்கு அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்களும் உடந்தை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் கறிக்கோழி பண்ண முதலாளிகளை மட்டும்தான் அழைச்சு பேசுறாரு, விவசாயிகளை அழைத்து பேசவே இல்லை. அப்ப இவர் யாரு கூட நிக்கிறார்? விவசாயிகள் பக்கம் இருக்கிறாரா, முதலாளிகள் பக்கம் இருக்கிறாரா? முதலாளி பக்கம் இருந்து கொண்டு பொய் வழக்கு போட சொல்லி சிறையில் அடைச்சதில் இவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வாயிலாக தெரிவித்திருக்கிறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா உலக பெருமை வாய்ந்த காங்கேயம் காளை. அந்த காங்கேயம் காளைக்கு காங்கேயத்துல ரவுண்ட் ஆனாவுல ஒரு சிலை அமைக்கணும்னு சொல்றோம். தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களுடைய பாரம்பரிய பெருமைகளை, விழுமியங்களை, சின்னங்களை பூரா எல்லா ஊர்லயும் ரவுண்ட் ஆனாவுல அமைச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருக்குது, கோவையில் இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்கு, திருப்பூர்ல கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது ரவுண்ட் ஆனாவுல சிலை வைங்கன்னா இவருக்கு இருக்கிற உட்கட்சி பூசல் காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக காங்கேயம் காளையோட சிலையை கொண்டு எங்க வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அந்த மூளையில பார்வையில படாத இடத்துல வச்சிருக்காரு. ஆக இவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக இந்த பகுதியின், இந்த மண்ணின் அடையாளமான காங்கேயம் காளையோட சிலையை கூட ஒரு புறக்கணிச்சிருக்காருன்னா இவர் இந்த தொகுதியில வேட்பாளராக நிற்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை அவரை வெளிப்படுத்த